வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவிஞர் கண்ணதாசன் எழுதும் பாடல்களுக்கு எப்போதுமே ரசிகர்கள் மத்தியில் தனி வரவேற்பு உண்டு. குறிப்பாக கண்ணதாசனின் பாடல்கள் பெரும்பாலும் அவர் சந்திக்கும் காட்சிகள் மற்றும் அனுபவங்களை கொண்டே எழுதப்பட்டவை. அதனால்தான் என்னவோ காலம் கடந்தும் ரசிக்கப்படும் பாடல்களில் ஒன்றாக கண்ணதாசனின் பாடல்கள் உள்ளன. கண்ணதாசன் கண்ணீருடன் எழுதிய ஒரு சூப்பர் ஹிட் பாடலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 1961ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்திரி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பாசமலர். இந்த படம் தான் தற்போது வரை அண்ணன் தங்கை உறவிற்கு ஒரு உதாரணமாக கூறப்படும் படங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த படத்தில் மொத்தம் 8 பாடல்கள் இருக்கும் நிலையில் 7 பாடல்கள் ஏற்கனவே எழுதி கொடுத்து அதை MSV கம்போஸும் பண்ணிவிட்டார். ஆனால் 8வது பாடலை மட்டும் பல நாட்களாக எழுதி கொடுக்காமல் MSVயையே டென்ஷன் பண்ணிவிட்டாராம். இந்த சமயத்தில் கண்ணதாசனுக்கு சொந்த ஊரிலிருந்து அழைப்பு மணி வர அதில் பேசிய நபரோ உங்கள் தங்கைக்கு பாம்பு கடித்து மரணப்படுக்கையில் மருத்துவமனையில் இருப்பதாகவும் கூறி உடனே வாருங்கள் என்றும் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தை அறிந்த கண்ணதாசன் தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் தவிர்த்துவிட்டு தங்கையை பார்க்க கண்ணீருடன் கிளம்பியுள்ளார். இதை கேள்விப்பட்ட MSV இனி இந்த பாடலை நாம் கம்போஸ் பண்ணன மாதிரி தான் என தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டாராம். அப்போதுதான் MSVக்கு காத்திருந்தது ஒரு ஆச்சரியம். கண்ணதாசன் எழுதாமல் வைத்திருந்த அந்த ஒரு பாட்டின் லிரிக்கல் வரிகளை கண்ணதாசனின் அசிஸ்டன்ட் எடுத்து வந்து MSVயிடம் கொடுத்தாராம். அதாவது பல நாட்களாக இந்த பாடலுக்கு லிரிக்ஸ் யோசித்து கொண்டிருந்த கண்ணதாசன் தன்னுடைய தங்கைக்கு பாம்பு கடித்த உடனே கண்ணீருடன் ஊருக்கு செல்லும் வழியில் அவர் நினைவில் தோன்றிய வரிகளை ஃபோன் போட்டு அசிஸ்டண்டிடம் கூறி எழுதச் சொல்லி அதை MSVயிடம் கொடுக்க வைத்துள்ளார். அந்த பாடல்தான் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறார் என தொடங்கும் பாடல். இந்த பாடல் கடும் வேதனையுடன் கண்ணதாசன் எழுதியதால் என்னவோ சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றது. கண்ணதாசனின் பெருமைகள் எண்ணிலடங்காது என்பது குறிப்பிடத்தக்கது.